தீவினையச்சம் என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளை பார்ப்போம். தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு. தீயவர்கள் தீவினை செய்ய அஞ்சமாட்டார். தீவினையால் மகிழ்ச்சி ஏற்படுவதாயினும் அதனை செய்திட சான்றோர் அஞ்சி நடுங்குவார்கள். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீய செயல்களால் தீமையை விளையும் என்பதால் அச்செயலை தீயை விட கொடுமையானவையாக கருதி அவற்றை செய்திட அஞ்சிட வேண்டும். அறிவினு லெல்லாந் தலையென்ப தீய செருவார்க்குஞ் செய்யாவிடல். தீமை செய்தவர்க்கு அதையே திருப்பி செய்யாமலிருத்தலை எல்லா அறிவிலும் முதன்மையான அறிவு என்று போற்றுவர். மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழுஞ் சூழ்ந்தவன் கேடு. மறந்தும் கூட மற்றவர்களுக்கு கேடு செய்ய நினைக்கக்கூடாது. அப்படி நினைத்தால் அவனுக்கு கேடு உண்டாக்க அவனை அறம் முற்றுகையிட்டுவிடும். இலனென்று தீயவை செய்யற்க செய்யின் இலனாரும் மற்று பெயர்த்து. வறுமையின் காரணமாக ஒருவன் தீய செயல்களில் ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபட்டால் மீண்டும் அவன் வறுமையிலேயே வாட வேண்டியிருக்கும். தீப்பால நான் பிறர்கண் செய்யற்க நோய்பால தன்னை அடல் வேண்டாதான். வேதனை விளைவிக்கும் தீய செயல்கள் தன்னை தாக்கலாகாது என எண்ணுகிறவன் அவனும் அத்தீங்குகளை பிறருக்கு செய்யாமல் இருக்க வேண்டும். எனைப்பகை யுற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்றடும். ஒருவர் நேரடியான பகைக்குத் தப்பி வாழ முடியும். ஆனால் அவர் செய்யும் தீய வினைகள் பெரும் பகையாகி அவரை தொடர்ந்து வருத்திக் கொண்டே இருக்கும். தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயா தடியுறைந்தற்று. ஒருவருக்கு நிழல் அவருடனேயே ஒன்றி இருப்பதைப் போல தீய செயல்களில் ஈடுபடுகிறவர்களை விட்டு தீமையும் விலகாமல் தொடர்ந்து ஒட்டிக்கொண்டிருக்கும். தன்னைத்தான் காதலாயின் என்னை தொன்றுங் துன்பர்க்க தீவினை பால். தனது நலத்தை விரும்புகிறவன் தீய செயல்களில் பக்கம் சிறிதளவு கூட நெருங்கலாகாது. அரண்கேடன் என்பதறிக மருங்கோடி தீவினை செய்யான் எவின். வழி தவறி சென்று பிறருக்கு தீங்கு விளைவிக்காதவர்க்கு எந்த கேடும் ஏற்படாது என்பதை அறிந்து கொள்க.